நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடியும் சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணுவதற்கான தேவை ஏற்படாது. சரி, இப்போ நாம் விஷயத்துக்குள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு சின்ன ப்ரோக்ராமை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ நீங்கள் இப்போது இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை நான் எழுதியிருக்கிறேன். இந்த கிளாஸுக்குள்ளே நமக்கு தேவையான 4 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகே, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற 4 வேரியபிள்ஸ் இருக்குது. அண்ட் க்ரீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடும் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நாம் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெல்கம் டு NCA அப்படின்ற ஒரு மெசேஜை கன்சோல் விண்டோவில் நம்மளுடைய ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி எழுதுறது, இந்த மெத்தட் எப்படி எழுதுறது, ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தடை எப்படி எழுதுறது, ஒரு கிளாஸ்லேருந்து எப்படி ஒப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது, அந்த ஒப்ஜெக்டில் எப்படி இந்த வேரியபிள்ஸ் மற்றது இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எல்லாமே டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கவே வந்திருக்கணும். ஓகே, அப்போது உங்களுக்கு நான் நம்புகிறேன் இந்த கிளாஸ் எப்படி எழுதுறது, எப்படி இந்த மெத்தட்லாம் எழுதுறது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளாஸ் பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கான கிளாஸை நான் எழுத போகிறேன். ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை போட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை எழுதுனேன். ஸோ இந்த கிளாஸ் பாருங்கள், இப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸை கொடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸை நாம் எழுதிட்டோம். சரியா? சாரி, இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை நான் திருத்திட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது எப்படி ஒரு யூனிக்கான கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸும் யூனிக்கான கிளாஸாக இருக்குது. இந்த கிளாஸ் எதையுமே இப்போதைக்கு இன்ஹெரிட் பண்ணலை. ஸோ இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்றது இன்ஹெரிட் பண்ணணுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ் எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ண போகுது அப்படின்றத நாம் சொல்லணும். ஸோ நான் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், இப்போது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நாம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை பயன்படுத்திக்குமாக இருந்தால் அதை நாம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற அக்கௌண்ட்டை இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த டெப்டர் அக்கௌண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கும். ஓகேயா? இப்போது இப்படி பயன்படுத்திக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுதோ இந்த கிளாஸ், அதாவது டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ் இருக்குல்ல, இது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இதை பேரண்ட் கிளாஸ் அப்படின்னும், இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை சைல்டு கிளாஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். சரியா? அவ்வளவுதான். இப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த டெப்டர் அக்கௌண்ட்டுக்குன்னு எந்த வேரியபிளும் இல்லை, எந்த மெத்தடுமே இப்போதைக்கு நாம் எழுதலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் D1 அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஓகே,
இப்போது நியூ அப்படின்ற கீவேர்டை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டெப்டர் அக்கௌண்ட்டுன்னே கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் கடைசியாக ஒரு செமிகோலன். ஓகே, இவ்வளோ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த D1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இப்போது இந்த D1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா D1 அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு டாட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் நேம் எந்தெந்த மெத்தட்லாம் இந்த D1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நாம் வந்து பார்க்க முடியும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸில் இருந்து தான் வருது. நீங்கள் வந்து பார்க்கலாம் டெப்டர் அக்கௌண்ட்டில் எந்த விதமான வேரியபிளுமே நாம் வந்து க்ரியேட் பண்ணலை, அதாவது எந்த விதமான ஆட்ரிபியூட்டுமே அங்கே வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து தான் வருது அப்படின்றத நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தட் இருக்குல்ல, இதையும் நாம் வந்து எக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரீட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தட் வந்து இங்கே காட்டப்படுது. ஸோ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தட் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போது நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் பாருங்கள் வெல்கம் டு NCA அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து சரியாக நமக்கு ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது இப்போதே கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்கணும். பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு கிளாஸ் பயன்படுத்திக்குமாக இருந்தால் அதை தான் நாம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் நீங்கள் வந்து பாருங்கள் டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து ஒரு ஒப்ஜெக்டை நாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதனுடைய பேரண்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்ன வேரியபிள் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்தோம். அதே நேரத்தில் க்ரீட்டிங் அப்படின்ற இந்த மெத்தடையும் எக்ஸஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம இப்போது ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டோம். ஓகே, இப்போது உங்களை சில பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம். இங்கே வந்து நம்ம வந்து பேரண்ட் கிளாஸில் வேரியபிள்ஸ் இருக்குது அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரியான வேரியபிள்ஸை மெத்தடையும் நாம் டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸுக்கும் எழுதிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக முடியும், அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டெப்டர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டபுளில் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் வந்து லோன் அமௌண்ட் அப்படின்றது. ஓகே, அதுக்கு எந்த வேல்யூவுமே நான் வந்து இப்போதைக்கு அசைன் பண்ண போகிறதில்ல. அப்புறம் இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இருக்குல்ல, இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று நான் வந்து எழுத போகிறேன். ஸோ நம்ம இதுக்கு முதல்ல கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் தெளிவாக. ஸோ அதனால் நான் நேரடியாகவே கன்ஸ்ட்ரக்டருக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெப்டர் அப்படின்ற அக்கௌண்ட்டில் ஒரு ஒப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் வந்து வேல்யூஸையும் வாங்கணும் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன வேல்யூஸை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட், இந்த மாதிரி 3 வேல்யூஸை நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு தேவையான 3 பேராமீட்டர்ஸை நான் வந்து எழுத போகிறேன். ஸோ முதலாவது பேராமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வாங்குறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் லோக்கல் வேரியபிள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பேராமீட்டர் இதுக்கு வந்து நான் அக்கௌண்ட் நம்பர் வாங்குறதுக்காக ஏசி நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை வாங்குறதுக்காக டபுளில் எல் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து நான் வந்து சொன்ன மாதிரி என்னென்ன வேல்யூவை எந்தெந்த வேரியபிளுக்காக வாங்குகிறோமோ அதை வந்து நாம் கணக்காக அசைன் பண்ணிடலாம். முதலாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமுக்கு ஒரு வேல்யூ வாங்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு வேல்யூ வாங்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஒன்று வாங்குவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும்போது அது வந்து கரண்ட் ஆப்ஜெக்டில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் இந்த வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து வரணும். இதையும் நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் படிக்கும்போது படிச்சிருக்கோம். நீங்கள் போய் அந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா. இப்போ வந்து எந்தெந்த வேரியபிளுக்கு எந்தெந்த பேராமீட்டரை நாம் அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமுக்கு வந்து நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரைட், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பருக்கு ஏசி நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன்.
லோன் அமௌண்ட்டுக்கு எல் அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ரைட், இப்போது நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று எழுத போகிறோம். ஸோ அந்த மெத்தடை வந்து நான் எழுதிடுறேன், எழுதிட்டு உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்றது தான் இந்த மெத்தடுடைய நேம். இந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாங்குவோம். சரியா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாங்கி அதிலிருந்து தான் இந்த லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதம் எவ்வளவு அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு பேராமீட்டர் ஒன்று எழுதியிருக்கேன். அதாவது டபுள் இன்ட்ரேட் அப்படின்றது தான் அந்த பேராமீட்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து பாருங்கள், இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ளே இங்கேருந்து வர்ற வேல்யூவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற வேரியபிள் எங்கேருந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து தான் வருது. சரியா, அடுத்து இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், டபுள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தந்த மாதத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதியிருக்கோம். இஃப் லோன் அமௌண்ட் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய லோன் அமௌண்ட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அவர் வந்து எந்த அமௌண்ட்டுமே கட்ட தேவையில்ல, கட்டுறதுக்கு அவருக்கு எந்த விஷயமும் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவருடைய லோன் அமௌண்ட் வந்து 0வை விட அதிகமாக இருந்தால் மட்டும் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, லோன் அமௌண்ட் வந்து 0வை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஆமாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாம் வந்து இந்த மாதத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு இங்கே வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா, லோன் அமௌண்ட்டு இங்கே இருக்குது, அதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுற போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, நாம் வந்து இந்த மெத்தடை ரன் பண்ணும்போது இங்கே கொடுப்போம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேயா, 10% அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே 10 அப்படின்னு வரும். அந்த 10 வந்து இங்கே இருக்கும். அந்த 10ஐ 100ஆல் பிரிப்போம். பிரித்ததுக்கு பிறகு வர்ற அமௌண்ட்டை எவ்வளோ லோன் அமௌண்ட்டோ அதால் பெருக்கும். பெருக்குனா நீங்கள் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஒன்று வரும். ஸோ அது வந்ததுக்கு பிறகு ஒரு பிரிண்டலன் மெத்தட் ஒன்று போட்டிருக்கோம். யுவர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் அப்படின்னு தான் வரணும். ஸோ ரேட் அப்படின்னு போட்டிருக்கேன். யுவர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு வந்து அவுட்புட்டில் வரணும். அப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், ஒருத்தருடைய லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் என்ன ஆகும், அவருடைய லோன் அமௌண்ட்டோட போய் சேரும். இப்போது 10,000 ரூபா லோன் எடுக்கிறாரு, அவருக்கு வந்து 1000 ரூபா வட்டியாக வருது. அப்போ அந்த வட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா 10,000 ரூபாயோட போய் சேரும். அப்போ மொத்த அமௌண்ட் வந்து என்னாகும், 11,000 ரூபாயாக மாறும். அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கொண்டு வந்து லோனோட சேர்த்து லோனில் அசைன் பண்ணிடு. அதுக்கு தான் இந்த ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நாம் பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளோதான் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நாம் வெளியில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் ஒன்று எழுத போகிறோம். ஓகே, அந்த மெத்தடையும் நான் வந்து எழுதிட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சரி, இந்த டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணியிருந்த ஒரு மெத்தட் தான். இதை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து பாருங்கள், பிரிண்டலன் மெத்தட் வந்து 3 எழுதியிருக்கேன். இந்த மெத்தடை நான் வந்து கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இஸ் அப்படின்னு வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில், அதாவது இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுவும், லோன் அமௌண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். இவ்வளோ தான் இந்த டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து செய்ய போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே D1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். எதில் இருந்ததுன்னா இந்த டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸில் இருந்து. அண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு எரர் வந்து வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நாம் வந்து கன்ஸ்ட்ரக்டரை எழுதிட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன வேல்யூவை வாங்கணும் அப்படின்றதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதே அதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸை இங்கே கொடுத்தாகணும். ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ரியல் வேல்யூஸ். ஓகே, இப்போது நமக்கு தெரியும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமுக்கு நாம் வந்து கண்ணன் அப்படின்னு ஒரு வேல்யூவை கொடுக்குறோம். ஓகே, கண்ணன். அடுத்து அக்கௌண்ட் நம்பருக்கு 1111 அப்படின்ற ஒரு வேல்யூவை கொடுக்குறோம். அடுத்து ஒரு கமா. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், லோன் அமௌண்ட்டுக்கு 10,000 அப்படின்னு நான் வந்து ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், இந்த க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தட் வந்து கால் பண்ண வாக்கில் இருக்குது.
அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா D1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டாட்டை கொடுக்குறோம். இப்போது நமக்கு தெரியும் இங்கே நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் பாருங்கள் டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை பயன்படுத்த போகிறேன். பயன்படுத்திட்டு நான் வந்து பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நமக்கு வந்து பாருங்கள் கன்சோல் விண்டோவில் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ வெல்கம் டு NCA அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து நமக்கு தெரியும் எங்கேருந்து வருது, இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தட்லேருந்து வருது. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இஸ் அப்படின்றது கண்ணன் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு வந்து தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே இங்கே வந்து வருது நமக்கு அவுட்புட்டாக. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் கண்ணன், அக்கௌண்ட் நம்பர் இஸ் 1111, லோன் அமௌண்ட் இஸ் 10,000 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் வருது. ஓகே, இப்போது நான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று நாம் எழுதணும்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்ற மெத்தட். இந்த மெத்தடை நாம் வந்து கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தடுக்கு கீழே T1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது பாருங்கள் இங்கே ஒரு 0 ஒன்று வருதுல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்கணும். அதாவது இந்த மெத்தடில் நடக்க போகிற கேல்குலேஷனுக்கு ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்கணும், அதை கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 8 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது 8% அப்படின்றத இப்படி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு பிறகு இப்போது திரும்பவும் நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராமில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. வெல்கம் டு NCA அப்படின்னு வந்ததுக்கு பிறகு யுவர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் 800 rupees அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 800 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு 8% வந்து பார்த்தீங்கன்னா 800 அப்படின்றது அது நமக்கு கேல்குலேட் ஆகிருக்கு சரியா. அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கண்ணன், அக்கௌண்ட் நம்பர் 1111 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இவர் வந்து இனிமே இதை பே பண்ணணும், இந்த லோனை வந்து பே பண்ணணும் அப்படின்னா இவருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, இதுவும் அந்த லோன் அமௌண்ட்டோட சேர்த்து தான் கட்டணும். அப்போது இவருக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,800 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் அந்த கேல்குலேட் பண்ணோம்ல, இதெல்லாம் எக்ஸாக்டாக பேங்க்கில் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கே பெருசாக ஒரு அனுபவம் வந்து இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு டெமோக்காக தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே, இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கக்கூடாது பேங்க்ஸில் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நாம் வந்து இங்கே ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே நேரத்தில் டெப்டர் அக்கௌண்ட் அப்படின்ற இன்னொரு கிளாஸும் நாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெப்டர் அக்கௌண்ட் கிளாஸை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸினுடைய சைல்டு கிளாஸாக மாற்றி தான் இந்த ப்ரோக்ராமில் நாம் வந்து இவ்வளோ கோடு வந்து எழுதியிருக்கோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு பேங்க்குன்னு இருந்தால் டெப்டர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, டிபாசிட்டர்ஸும் இருப்பாங்க. அதுக்கு தேவையான ஒரு கிளாஸை கூட நாம் என்ன பண்ணலான்னா இதுக்கு கீழே எழுதலாம். சரியா, அந்த கிளாஸை எழுதி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கிளாஸையும் இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ண வச்சு அதை ஒரு சைல்டு கிளாஸாக மாற்றலாம். டெபாசிட்டர்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸும் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் மற்றது மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் மேலதிகமாக அந்த கோடையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஒரு 1000 கிளாஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ண வச்சிங்க அப்படின்னா கூட இதே மாதிரியான செயற்பாடு தான் நம்ம வந்து செய்வோம். அண்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், லினியர் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கம்ப்ளீட்டாக தெரியணும். ஸோ கடைசியாக நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாம் வந்து இன்னொருக்கா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்றத மேலோட்டமாக பார்ப்போம். ஓகே, இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.